no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள். அதில் சிறப்பாக வந்து சாரை சொல்லணும், திரு எஸ்ஆர் ஜாங்கிட் சார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் எஸ்பியாக இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்க வந்து டைரக்ட் ஐபிஎஸ் அவங்களாம். அவங்க எஸ்பியாக இருக்கும்போது மதுரையில் அவங்க எஸ்பியாக இருந்தாங்க. மதுரையில் எஸ்பியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பல கலவரங்கள், அதாவது பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன அந்த தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் அந்த காஸ்ட்டு ஃபீலிங்ஸில் தகராறு வரும், கலவரம்னா நம்ம சும்மா ஒரு 4 பேர் கத்தி எடுத்துன்னு ஓடுற கலவரம்லாம் இல்லை. அது மிகப்பெரிய கலவரமாக இருக்கும். ஒரே சண்டை போடும். அது இந்த பக்கம் ஒரு கோஷ்டி, அந்த பக்கம் ஒரு கோஷ்டி, எல்லார் கையிலையும் கத்தி, கபடா, நாட்டு வெடிகுண்டு, அது இதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இவர் அதை சமாளித்தார். காவல் படையை வச்சு இவர் சரி பண்ணார் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா முதல் மனிதராக நிற்பார். அதுதான் ஜாங்கிர் சார்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா பைசன்ற படத்தில் அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறீங்க. அது மாதிரி அவர் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பார். அந்த மீசை கம்பீரம், அந்த கேப்பு அப்படியே சும்மா அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வர்ணிச்சினே போகலாம். மங்குமார்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே, அவங்க சொல்லி தான் நம்ம செய்கிறோம். அது வந்து இது மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணும்போது பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவாங்க, அரசுல சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு, பெரிய இடத்துலேருந்து, சாதாரண இடம் இல்லை, மிகப்பெரிய இடத்துலேருந்து ஒரு உத்தரவு அவருக்கு தொலைபேசி மூலமாக வருது, ஒரு அழுத்தம். ஆமாம், வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தவிர்த்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அப்புறம் பேசினார். அது மேலோட்டமாக சொல்கிறேன், எந்த அதிகாரியுமே அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த உத்தரவு கீழ்ப்படியணும், இல்லை கட்டுப்படுவாங்க சரி அப்படின்ட்டு. ஆனால் சட்டம் ஒழுங்குக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து நம்ம முடிவு பண்ணுறோம், ஒரு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும், ஒரு சரி பண்ணணுன்றதுக்காக நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படி பண்ணுற சூழ்நிலையில் இந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணும்போது கடைசி நேரத்தில் அதை வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை அவர் தவிர்க்கலை. ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் அல்லது கடைமட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேர் கூட நமக்கு பல நேரங்களில் தெரியாமல் போகும். ஒரு சில அதிகாரிகளுடைய பேர் மட்டும் நம்மளுடைய மனசில் அப்படியே ஒட்டிக்கும். அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரு ஜாங்கிட் ஐபிஎஸ் அவர்களை சொல்லலாம். தீரன் அதிகாரம் 1 படம் வந்தபோது நிறைய அவரை பற்றி பேசினாங்க. ஏன்னா அவருடைய இன்வெஸ்டிகேஷன், அவர் ஒர்க் பண்ண அந்த கேஸை அதை தழுவி எடுக்கப்பட்டது அந்த படம். அதே மாதிரி இப்போ பைசன் படம் வந்தப்பையும் அவரை பற்றி நிறையா பேசுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் எந்த மாவட்டத்தை சார்ந்து எடுக்கப்பட்டதோ அந்த மாவட்டத்தில் நேரடியாக ஒர்க் பண்ணவர். அவரோட கூட ஒர்க் பண்ண ஒருத்தர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அவருடைய காவல்துறை அனுபவங்கள் பற்றி எக்கச்சக்கமாக பகிர்ந்துக்கிட்ட கவிஞர் விஏ ஜோதி அவர்கள் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார். நீங்கள் வந்து ஜாங்கிட் சார் கூட நேரடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவருடைய டீமில் இருந்திருக்கீங்க, பின்னாடியே அவருடைய ஃபோட்டோவும் இருக்குது. ஆமாம், ரொம்ப நாளாக பேச நினச்சிருந்தேன் சார் இது உங்ககிட்ட. சரி. ஜாங்கிட் சார் அவர்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் பற்றியும் அவரை பற்றியும் நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக கார்த்தி. அதாவது வந்து எப்படி சார், பல இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து எனக்கே ஒரு மனநிறைவான ஒரு இன்டர்வியூன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாங்கிட் சார் வந்து ரொம்ப சாதாரண நம்ம ஜாங்கிட் சார் அப்படின்னுறோம். அவர் எப்படி சொல்கிறதுனா ஒரு சகாப்தம், ஓகே, ஒரு காவல்துறையில் ஒரு சரித்திரம், காவல்துறையின் மணிமகுடத்தில் ஒரு மாணிக்கம், இப்படிலாம் வர்ணிச்சிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க, எல்லாம் பொருந்திய, எல்லா புகழுக்கும் தகுதியான, எல்லாம் புகழுக்கு மட்டும் இல்லை, அந்த காவல்துறைக்கு உண்டான அந்த காக்கி சட்டைக்கு உண்டான அத்தனை பொருத்தமாக அவருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஏன்னா நான் அவர் கூட கொஞ்சம் பழகியிருக்கேன், நம்ம கூட அவர்கிட்ட இருந்திருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட காவல்துறையில் அதிகாரிங்கனாலே எல்லாருமே நல்லா வேலை செய்வாங்க, சிறப்பாக இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் பேர்லாம் நிலைச்சி நிற்கும். உங்களுக்கு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ண ராஜா, பச்சை தண்ணி மாணிக்கம், மீனாட்சி சுந்தரம், பிர்லா போஸ், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய
ஆஃபீஸர்ஸு ஒரு நேர்மையான அதிகாரிங்க மட்டும் இல்லாமல் திறமையான அதிகாரிங்க. இவங்க பீரியட்லலாம் சட்டம் ஒழுங்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஏதாவது அத்துமீறல்னா கரெக்டாக ப்ராப்பராக செயல்படுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சார்ந்து ஒருத்தரை சார்ந்து, ஒரு அரசியலை சார்ந்து, இல்லை ஒருத்தருக்கு பயந்து, இல்லைன்னா ஐயோ மேலே இதெல்லாம் சொல்லுவாங்களோ, அரசு என்ன சொல்லுமோ, அப்படிலாம் இல்லாத ஒரு ஜெனூனா நான் காவல்துறை அதிகாரி, எனக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டத்துக்கு உட்பட்ட சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும் அப்படின்றதுல எந்த விதமான தயக்கமும் இருக்காது, காம்ப்ரமைஸும் இருக்காது. அப்படிப்பட்ட அதிகாரிங்க. ஏதோ கடவுளுடைய புண்ணியத்தில் இப்போ நான் சொன்னவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றிலாம் ஒரு நாளைக்கு தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அதிகாரிங்க அவங்கெல்லாம். அதில் சிறப்பாக வந்து சாரை சொல்லணும், திரு எஸ்ஆர் ஜாங்கீர் சார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் எஸ்பியாக இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்க வந்து டைரக்ட் ஐபிஎஸ் அவங்களாம். அவங்க எஸ்பியாக இருக்கும்போது மதுரையில் அவங்க எஸ்பியாக இருந்தாங்க. மதுரையில் எஸ்பியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பல கலவரங்கள், அதாவது பொதுவாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் அந்த காஸ்ட்டு ஃபீலிங்ஸில் தகராறு வரும், கலவரம்னா நம்ம சும்மா ஒரு 4 பேர் கத்தி எடுத்துன்னு ஓடுற கலவரம்லாம் இல்லை. அது மிகப்பெரிய கலவரமாக இருக்கும். ஊரே சண்டை போடும். அது இந்த பக்கம் ஒரு கோஷ்டி, அந்த பக்கம் ஒரு கோஷ்டி, எல்லார் கையிலையும் கத்தி, கப்படா, நாட்டு வெடிகுண்டு, அது இதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இவர் அதை சமாளித்தார், காவல் படையை வச்சு இவர் சரி பண்ணார் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா முதல் மனிதராக நிற்பார். அதுதான் ஜாங்கீர் சார்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா, நான் டிசி, நான் ஆர்டர் போடுறேன், நீங்களாம் போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற பேச்சே கிடையாது. எந்த விஷயத்துலையுமே எந்த ஒரு தகராறு, எந்த ஒரு போராட்டம், தகராறு, ஒரு பிரச்சனைகள், அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல் மனிதராக இவர் தான் போவார். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கூட நம்மகிட்ட நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இது வந்து சார் கையால் நான் ஒரு சின்ன ஒரு இது வாங்கினேன்னு சொன்னால் அது நான் செஞ்ச புண்ணியம், பாக்கியம். முதல் மனிதராக அவர் தான் போவார். அதுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம போலீஸ் எல்லாம் போவாங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது முதல்ல போய் எதிர்கொள்ளக்கூடிய திடகாத்திரமான மன தைரியம் கொண்ட ஒரு மனிதர். அதே மாதிரி வெல்ஃபேரும், போலீஸினுடைய வெல்ஃபேரையும் பார்ப்பார். அவர் காவல்துறைக்கு மட்டுமே ஒரு சிறந்த அதிகாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, போலீஸாருடைய வெல்ஃபேரையும் பார்ப்பாங்க. அது என்ன எப்படி சொல்லணும்னா, இப்போ மதுரையிலேயே கூட பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸுக்குமே வந்து வீடு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி எல்லாருக்குமே வந்து அங்கே எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க சம்பளத்திலேயே அதை இது பண்ணி மாதம் சம்பளத்தில் காசு பிடிச்சி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி பார்த்து அதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி இன்றைக்கும் வந்து ஜாங்கீர் நகரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, சார் பேர்லேயே ஒரு இடம் இருக்குது. அவர் வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அங்கே இருக்கிற ஊர் ஆளுங்களெல்லாம் பிடிச்சி அங்கே எல்லாம் காவல்துறையில் இருக்கிற காவலர்கிட்ட பணத்தை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு இடத்த வாங்கி ஒருத்தரும் ஒரு பிளாட்டை கொடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து அவருடைய வெல்ஃபேரை காட்டுது, மனித நேயத்தை காட்டுது. அதே மாதிரி இங்கே இருக்கும்போது, சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லத்திகா சரண் மேடம் வந்து கமிஷனராக இருக்கும்போது ஒரு அடிஷ்னல் கமிஷனராக இருந்தாங்க சென்னையில். அதுக்கப்புறமா வந்து புறநகர் கமிஷனராக இவரை ப்ரொமோட் பண்ணாங்க. புறநகர் மீன்ஸு சென்னையை வந்து பாதியாக பிரித்து சபர்பன் அங்கே பண்ணாங்க. அப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அது ஆஃபீஸ் இருக்குது. அப்போ ஒரு சார்ஜ் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், சார்ஜ் எடுக்கும்போது ஒரு உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸ், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே காவலருங்க அங்கே தங்குவாங்க. அங்கே இந்த டிஎஸ்பி பார்ட்டிலாம் வந்து பெட்டாலியன்லாம் அங்கே தான் தங்கும். ஒரு பெரிய கூடாரம் மாதிரி இருக்கும். அந்த படுக்கிற இடம், அவங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே வந்து ரொம்ப பழுதடைஞ்சு இருந்தது. தண்ணி வசதி கிடையாது. ஒரு பெரிய கிணறு இருக்குது, பழைய காலத்து கிணறு. ஸோ அதுலேருந்து தண்ணி வந்து எடுக்கிறதுல பாழாக இருந்தது. சாப்பாட்டுக்கு வெளியில் தான் போய் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பாடு ஃபுட்டு வரும், ஒரு சின்ன கேன்டீன், அது மாதிரிலாம் எதுவுமே எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சார்ஜ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் காலத்துக்குள்ளாரையே ஒரு சொர்க்க பூமி மாதிரி ஆக்கிட்டார். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு இடத்த பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் படுக்கிறதுக்கெல்லாம் கட்டில், ஃபஸ்ட் கிளாஸாக ஃபேனு, அருமையான அவங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான், அவங்க கொஞ்ச நேரம் தூங்கினா தானே மறுநாள் காலையில் வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி அந்த கிணறெல்லாம் தூர்வாரி அதுலேருந்து நல்ல வாட்டர் எடுத்தார். ஒரு கேன்டீன் குறைந்த விலையில்
டிஃபன், காஃபி, டீ, காஃபி, சாப்பாடு எல்லாமே அங்கேயே உள்ளே ஒரு கேன்டீன். அப்புறம் அதிகாரிகளுக்கு உண்டான வசதிகள், அவங்க உட்கார்ற அவங்க ரூம்ஸு, அவங்க உட்கார்ற இடம், அவங்களுக்கு வந்து லைட்டிங்கு, ஃபேனு, இந்த மாதிரி அந்த இடத்தெல்லாம் முழுசாக பண்ணார். இது மட்டும் இல்லாமல் தினமும் குறை கேட்கறதுக்கான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்டு கிட்டத்தட்ட தினமுமே கூட அதை பண்ணுவார். காலையில் வெளியில் வந்துட்டு கிரீவியன்ஸ் டே, காலையில் ஆஃபீஸ் வெளியில் வந்து உட்காந்துவார். பப்ளிக் ஃபுல்லாக அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோ பேரும் வெளில வந்து உட்காருவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா பெட்டிஷன் வாங்குவார். சும்மா டிசியை வாங்கு, ஏசியை வாங்குன்னு சொல்கிறது இல்லை, அவரே வாங்குவார். இதெல்லாம் கண்ணால் நான் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால இதை சொல்கிறேன் நான். அதே மாதிரி அவருடைய வீரத்துக்கு, அவருடைய திறமைக்கெல்லாம் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து தீரன் படம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தீரன் அதிகாரம்னு சொல்லிட்டு கார்த்திக் சூர்யாவுடைய தம்பி நடித்த படம். அந்த படம் வந்து முழுக்க முழுக்க இவர் உண்மையிலேயே போய் பண்ண ஒரு விஷயந்தான் அந்த சினிமா கதையாக எடுத்தாங்க. அப்போது பௌரியாஸ்ன்னு சொல்லி ஒரு கூட்டம், பௌரியாஸ்ன்ற ஒரு கூட்டம் வந்து சென்னைக்கு வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க, எப்படி போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து இங்கே வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அஃபென்ஸ்னால் சின்னதில்லை, நம்ம பெரிய ஒரு கொள்ளையை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படி போகிறாங்க வராங்கன்றதை யாருன்னே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். அவங்க எப்படி வராங்கன்னா, அந்த ட்ரக்கு லாரின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரெய்லர் லாரி பாருங்கள், அந்த ட்ரெய்லரில் ஒரு அடியில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி அது உள்ளே படுத்துக்கிறது. போலீஸே மடங்கினாலும் சரி, போலீஸே செக் பண்ணாலும் சரி, அந்த இடத்த செக் பண்ண முடியாது. அது ஏதோ பாடி நினச்சி விட்டுருவாங்க. அது வழியாக அவங்க போயிடுவாங்க, அது வழியாக வருவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுதர்சனம் சொல்லி ஒரு எம்பி, ஏதோ கும்டிப்பூண்டி எம்பின்னு நினைக்கிறேன், சுதர்சன் சொல்லி ஒரு எம்பி. அப்போ அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பியாக இருந்தவரை இவங்க கொலை பண்ணிட்டானுங்க. அந்த கொள்ளை வந்து ஒரு படி ஸ்டெப்பு மேலே போய் மர்டர் பண்ணிடுறானுங்க. ஒரு சூழ்நிலை அவர் எதிர்க்கிறாருனால அவர் கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டாங்க. ஸோ அப்போ மேடம் வந்து, அப்போது சிஎம்மாக இருந்தவங்க மாண்புமிகு ஜெயலலிதா மேடம் தான். அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அத்துமீறி போயிட்டே இருக்குது இது மாதிரி செயல்பாடுகள், இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு சரியான ஆஃபீஸர் யாருன்னா ஜாங்கிட் சார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜெயலலிதா பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு அயன் லேடின்னு கூடிய ஒரு பெண்மணி. அவங்க ஒரு ஆஃபீஸரை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸர் வந்து ஜாங்கிட் சார் தான் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ அவர்கிட்ட எவ்வளோ திறமை இருந்ததுன்னா அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை செலக்ட் பண்ணி இதை நீங்கள் இந்த கேஸை நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்பொழுது, அந்த கேஸினுடைய விஷயம் அப்போ சாரே நிறைய சொல்லியிருக்காங்க எங்களுக்கெல்லாம். நானும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த அகாடமிலாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் சொல்லும்பொழுது இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதனால் செயல்பட முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊரில் போயிட்டு, நார்த் இந்தியனில் அந்த ஊரில் போயிட்டு எந்த குழுவும் கிடையாது. ஆனால் அங்கேருந்து வராங்க, அங்கே தான் வந்தாங்க, அங்கே தான் போனாங்கன்ற ஒரு சின்ன குழு மட்டும் கிடைக்குது. அதான் அந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஜெயிலில் யார் இருக்காங்க மேட்ச் பண்ணி பார்த்து அப்படிலாம் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அங்கே போய் அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பீடாலாம் அந்த ஊரில் பீடாலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் ஒரு பீடா வைக்கிற மாதிரி ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு பீடா வைக்கிற மாதிரிலாம் அங்கே போய் நின்றுட்டு, ஸோ அது மாதிரியான மாறு வேஷத்துலாம் அங்கே இருந்து அதை கேட்ச் பண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த குரூப்பே வந்து மாபியா குரூப்பே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அப்போது மேடத்துக்கிட்டேருந்து ஒரு நல்ல பாராட்டு அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போது நம்ம இதை என்ட்ரியில் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறோம், ஆனால் செயல்முறையில் அது எவ்வளோ சிரமங்கள் இருந்திருக்கும். உயிரை பணைய வைக்கணும் இல்லையா, அங்கேருந்து வந்து இங்கே கொலை பண்ணுறவங்க அந்த ஊரில் நம்ம போகும்போது நம்மளை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். சொந்த ஊர் அது அவருடைய சொந்த ஊர். அந்த இடத்துல போயிட்டு உயிரை பணைய வச்சு அந்த கேஸை பிடிச்ச ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு அதிகாரி ஜாங்கிட் சார். அது திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஏன்னா அது மாதிரி அவர் கூட இருந்ததுனால எனக்கு அவ்வளோ புலங்காகிதமாக இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாயத்துக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டரில் வந்து வெள்ளரவிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓசூரில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனுடைய அட்டூழியங்கள்லாம் அத்துமீறி போனதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவர் எப்படியாவது பண்ணணுன்ற சூழ்நிலையில் போய் பண்ணும்பொழுது ஓசூரில் துப்பாக்கி வச்சுருந்தார். அவர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவர் ஃபயர் பண்ணுற சூழ்நிலை ஏற்படும் பொழுது மயிரிழையில் உயிர் தப்பி அதுக்கப்புறம் இவர் ஃபயர் பண்ணார். ஸோ அங்கே ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. அதே மாதிரி பங்குமார், இங்கே சேதாப்பட்டில் இருக்கும்போது பங்குமார். அப்போது அது பீரியட்லாம் மாறிடுச்சு, அரசியல் பீரியட்லாம் மாறிச்சு. மாறினாலும் அந்த அரசியல் சார்ந்து அவர் செயல்படவே இல்லை.
ஓகே. இப்போ வந்து அவருக்குன்னு ஒரு நல்ல பேருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாண்புமிகு கலைஞர் சிஎம்மாக இருக்கும்பொழுதும் அவருக்கு ஒரு நல்ல பேர் தான், நல்ல அதிகாரி அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த மேடம் இருக்கும்போதும் அவருக்கு ஒரு நல்ல பேர் தான். அதுக்கப்புறமா அடிஷ்னல் கமிஷனர் இவர் சிஎம்மாக இருந்து அதுக்கப்புறமா ஸ்டாலின் சார் வரும்பொழுதும் அவருக்கு ஒரு நல்ல பேர் தான். அவர்கிட்டையும் ஒரு நல்ல பரிச்சயம் இருந்து நல்ல பேர் இருந்தது. எதுவாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அதிகாரி. அவரை பற்றி அதான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய அவர் கணக்கு வழக்கே இல்லை. ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தையும் முடியவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சாரை கூப்பிடு அப்படின்னாங்க. ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அங்கே சரி பண்ணுறதுக்கு வந்து ஜாங்கிட் சார். ஆமாம், அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம், ரொம்ப தலைக்கு மேலே போகுது, ரொம்ப சட்டம் ஒழுங்கு அப்படியே சிலங்காங்கிதம் அடைஞ்சிடும் பொழுது அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது சார் தான் அது அப்படியே உண்மையிலேயே ஹீரோ. அப்படி அவர் சினிமாவில் வர மாதிரி உண்மையான ஒரு ஹீரோ. இது வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தீரன் படம் எல்லாம் எடுத்து முடித்த உடனே அந்த டைரக்டரு அந்த படத்தினுடைய எல்லாம் பேட்டியில் சொன்னது என்னென்னா, இந்த கதையை நாங்கள் அந்த வந்து ஒரு சினிமாவாக கதையை வந்து நாங்கள் படமாக்கும் போதே இவ்வளோ சிரமப்பட்டோம். அப்போ இதை உண்மையாகவே ஒரு ப்ராக்டிக்கலாக உண்மையாகவே போய் செயல்பட்டு வந்திருக்காரு அந்த ஊர்லெல்லாம் போயிட்டு. அப்போது இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், இப்படியெல்லாம் கூட காவல்துறையில் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அது மாதிரியான ஒரு மனிதர். ரெண்டாவது என்னென்னா, உள்ளுக்குள்ளேயே சில நேரங்களில் அவர் இப்போ நிறைய புகழ்ந்து பேசுகிறீங்க, உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிந்து புகழ்ந்து பேசுகிறோம் அவரை பற்றி. சில அவங்களுக்குள்ளேயே இந்த ஐபிஎஸ்லேயும் சரி ஐஏஎஸ்லேயும் சரி ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சிலாம் இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அதை ஸ்பாயில் பண்ணோன்னு ஒரு சில அதுலேயும் ஒரு பாலிடிக்ஸ் போனோம் வரணும்னு தேவையில்லாத அவதூறுகள் அவர் மேலெல்லாம். ஆனால் எதுவுமே வந்து நிரூபணமாகல, எதுவுமே வந்து உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான்றதை அவர் தனி மனிதனாக நின்று சாதிச்சார். அவருக்கு வந்து அவர் வாங்காத அவார்டே கிடையாது. அது வந்து எல்லா அவார்டும் வாங்கியிருக்காங்க, அவரை தேடி வந்து கொடுத்தது. காரணம் என்னென்னா, எவ்வளோ நேரம் ஆனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அந்த காவல்துறைக்கு தான் முதலிடம். அவருக்கு ஒரு 2 சன் அவருக்கு. அவங்களுடைய கேரியர் கூட அவர் சரியாக பார்த்துக்கல. எல்லாமே நல்லா இருக்காங்க, வெல் செட்டில்டு. பட் சொல்கிறேன், அந்த ஃபேமிலிக்காக கூட ஒரு நேரம் ஒதுக்க மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆமாம், ராத்திரி எத்தனை மணி, ராத்திரி 12 மணி 1 மணி அவர் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி நேரம் ஆகும். கடுமையான உழைப்பாளி. மழை, புயல், வெள்ளம், காற்று இது மாதிரிலாம் நேரத்துலலாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மைக்கில் பேசுகிற அதிகாரி கிடையாது. அது ஸ்பாட்டுக்கு வந்து நிற்பார். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் என்னென்னா, பங்க்சுவாலிட்டி. டைம்னா டைம் தான், கரெக்டாக ஒரு 6:30னா 6:30, 7னா 7, ஒரு 1னா அந்த டைம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. அப்போது நம்மளும் அதில் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு தைரியம். இப்போ நான் வந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சில கேஸெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண நிறைய கேஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா அவருடைய இதுதான். அவரை அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த தைரியமாக நம்ம செயல்படுறது. அவர் எனக்கு எப்படி சொல்கிறது, அவர் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன், அதாவது அவர் மாதிரியான ஒரு கைடு, அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படிலாம் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு திறமையான அதிகாரி, நேர்மையான அதிகாரி. இப்போது அந்த படம் வந்தது ஏதோ சொல்கிறீங்க இல்லைங்களா, பைசன்ற படத்தில் அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறீங்க. அது மாதிரி அவர் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பார். அந்த மீசை கம்பீரம், அந்த கேப்பு அப்படியே சும்மா அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வர்ணிச்சினே போகலாம். இன்னொரு விஷயம், துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இப்போ கோல்டு மெடலு ஏகப்பட்டது வாங்கியிருக்காரு. அவர் போலீஸ்க்கு இதில் வந்து பண்ணாருன்னா அகில இந்திய லெவலில் எல்லா லெவல்லையுமே வந்து கன் ஃபைட்டில் வந்து கன் சுடுறதில் வந்து முதல் பரிசுன்ற மாதிரி அந்த கோல்டு மெடலை வந்து நிறைய வாங்கியிருக்காரு. எக்ஸசைஸு, உடற்பயிற்சி, இவ்வளோ வேலையிலையுமே உடற்பயிற்சி தவற மாட்டார். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தது, அதுக்காக சொல்ல வரேன். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சும்மா ஒரு சப்பாத்தி வெஜிடபிள் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். அதான் அவர் கூட இருக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயந்தான். அவர் கூட வேலை செஞ்சாங்க அப்படின்றதே பெரிய விஷயந்தான். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு லெவல்லாம் பார்க்க மாட்டார். பெரிய நம்ம வந்து ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கோம், ஐஜி லெவலில் இருக்கோம், டிஜிபி ஆகி தான் அவங்க ரிட்டையர் ஆனாங்க, டிஜிபி ஆகி தான் ஆனாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட டிசிக்கிட்ட தான் பேசணும், ஓரளவுக்கு ஐஜிக்கிட்ட தான் பேசணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க சாதாரண கேட்டகரி. ஒரு திறமை இருக்குது ஒருத்தர்கிட்டன்னா
பக்கத்தில் கூப்பிட்டு தோளில் கை போட்டு பேசுவார். அது ஒரு பெரிய விஷயம் அவர்கிட்ட. அந்த மாதிரி அதுவும் அவர் பேசுகிற தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் நார்த் இந்தியன் அவர். ஸோ அந்த தமிழ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸு. புக்ஸில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர். புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ லைப்ரரியில் கூட அவ்வளோ புக் இருக்காது. அவருடைய வீட்டில் வந்து லைப்ரரியில் கூட அவ்வளோ புஸ்தகங்கள் இருக்காது. தேடி 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 ஒரு புஸ்தகத்தையும் வாங்கி படிப்பார். உங்களுக்கு இந்த ஒரு வெள்ளம் வந்தது பாருங்கள், அவர் மணப்பாக்கத்தில் தான் வீடு. அந்த இது வரும்போது, வெள்ளம் வரும்பொழுது ஃபுல்லாக எல்லாமே தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போது அதில் எல்லாமே போயிடுச்சு. அவர் வாங்கின மெடலு, அது ஒரு காரு எல்லாமே அந்த இடத்துல இந்த அங்கே இருக்காங்க எல்லாமே. அது ஒரு கோட்ரஸ் மாதிரி. அது IAS IPS தான் அது உள்ளே இருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து பாழடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு வாரம் பொறுத்து எல்லாம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் போய் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவர் வருத்தப்பட்டது அந்த புக்ஸு போயிடுச்சுன்னு தான். அவர் என்னுடைய உடைமைகள் போயிடுச்சு, என்னுடைய இது போயிடுச்சு, என் கார் போச்சு, அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. புக்ஸு போயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டார். அந்த புஸ்தகத்தெல்லாம் திருப்பி எடுத்து அந்த சேத்துலேயும் எங்கத்துலேயும் எடுத்து அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கின்னு நாங்கள்லாம் ஒரு இதுக்காக ஒரு டீம் போய் வேலை செஞ்சோம். அதெல்லாம் வெயிலில் காய வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணார். அது சரி பண்ண முடியல. ஆனால் அதை திரும்பவும் வந்து ரீகலெக்ட் பண்ணார். ஓகே, அது ஆமாம், என்னென்ன புக்கு போச்சோ அது அங்கே எங்கேருந்து எங்கள் பாண்டிச்சேரி அங்கே இங்கேருந்து எங்கெங்கே அந்த புஸ்தகங்கள் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து அவருக்கு ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லி அதிகாரிங்கிட்ட சொல்லி ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரே அந்த புக்ஸுக்காக அவரே வருவார். அவரே வந்து அவருடைய இதை விட்டுட்டு மப்டியில் வருவார். மப்டியில் வந்துட்டு சாதாரணமாக வந்து ஹக்கீம் பாதம் சில நேரங்களில் வந்து அந்த புக்ஸுக்காக உங்களுக்கு அந்த பீச் ரோட்டில் பார்த்தீங்களா, பீச் ரோட்டில் இருக்க அந்த இந்த ரோடு இருக்குல்ல, பாரசாதி கோயில் ரோடு இருக்கா, திருவள்ளிங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே செகண்ட்ஸில் நிறைய புக்கெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஐயா நீங்கள் எழுதி கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் கூட இல்லை ஜோதி நான் பார்த்து எடுக்கணும், நான் பார்க்குறேன் அப்படின்வார். வருவார். அங்கெல்லாம் இறங்கி ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். வண்டியை விட்டு அப்படியே 2 பேர் அப்படின்னு. ஆனால் பார்த்துருவாங்க. பப்ளிக் வந்து எப்படியாவது தெரியும் இவர் தான் தெரியும் பப்ளிக். பப்ளிக் தெரிஞ்சிடும்ல, பார்த்துருவாங்க. சார் ஜாயின் சார் வணக்கம் சார்னா அதுக்கப்புறம் உடனே கை கொடுத்துட்டு போயிடலாம் வந்துடுவார். ஸோ அந்த புக்குக்காக அந்த அளவு பிராய்ச்சித்தப்படுவார். அந்த படிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஒரு பேட்டியின் மூலமாக வந்து இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் காவல்துறையில் இருந்தாங்க அப்படின்றது தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். இது உண்மையான நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ, அருமையான இன்டர்வியூ. நம்ம இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுவோம். நான் வேணாலும் ட்ரை பண்ணுறேன், சார்கிட்டே வேணாலும் பேசிட்டு நேராகவே அவர்கிட்ட வந்து ஆகாயம் தமிழில் பேச வைக்க முடியுமான்னு கேட்போம். ஓகே சார், கேட்போம். அவர் ஓகேன்னாருன்னா அவர் வீட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பாக சார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பேட்டி முடிக்கிறது முன்னாடி சார், நீங்களும் ஒரு ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது எப்படி இருக்குது அது கொஞ்சம் எப்படி காவல்துறையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்டர்வியூ வரைக்கும் வரும். ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் இருக்குது அது மாதிரிலாம் நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஃபங்குமார்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே, அவங்க சொல்லி தான் நம்ம செய்கிறோம். அது வந்து இது மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணும்போது பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவாங்க, அரசுல சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பெரிய இடத்துலேருந்து, சாதாரண இடம் இல்லை, மிகப்பெரிய இடத்துலேருந்து ஒரு உத்தரவு அவருக்கு தொலைபேசி மூலமாக வருது, ஒரு அழுத்தம். ஆமாம், வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தவிர்த்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அப்புறம் பேசினார். அது மேலோட்டமாக சொல்கிறேன். எந்த அதிகாரியுமே அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த உத்தரவு கீழ்ப்படினோ இல்லை கட்டுப்படுவாங்க சரி அப்படின்னு. ஆனால் சட்டம் ஒழுங்குக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து நம்ம முடிவு பண்ணுறோம், ஒரு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும், ஒரு சரி பண்ணணுன்றதுக்காக நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படி பண்ணுற சூழ்நிலையில் இந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணும்போது கடைசி நேரத்தில் அதை வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை அவர் தவிர்க்கலை. அவர் அந்த கடமையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவங்க அதுக்கப்புறமா தான் கேரி அவுட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அது. இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் கூட பகிர்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்டர்வியூன்னு வரும்போது அது கொஞ்சம் யோசித்து தான் பேசணும். ஓகே சார், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ சொன்னதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா இல்லை, அவரை பற்றி சொன்னது வந்து 100%, 200% ட்ரூ உலகம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த
மனிதர்னு சொல்லலாம், மனிதநேயம் உள்ளவர், வெல்ஃபேர் பார்ப்பார், திறமைசாலி, அறிவாளி, பலசாலி, எப்படி சொல்கிறது, எல்லா திறமையும் உள்ள ஒரு அற்புதமான தைரியமான எல்லாத்துக்கும் முன்னே நிற்கக்கூடிய ஒரு அதிகாரி. அதாவது ஒரு அதிகாரினா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு வரமுறைலாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டினவர், அதையெல்லாம் உடைச்சி எறிஞ்சவர். அதிகாரினா இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு கடமையை செய்யறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். அவர் ரோட்டில் இறங்கி நடக்கணும்னா கூட தயார். அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு மாபெரும் மனிதர். அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம். அவர் கூட நான் இருந்தேன் போனேன்றது நினைக்கும் போது எனக்கு அது ஒரு பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே சார். ஒரு மனிதர்கிட்ட வந்து நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குமோ, அவரை பற்றி இன்னொருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் ஆர்வம் தான். நீங்கள் அதை இன்னும் தெளிவாக சொல்லுவீங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி காந்தி. நம்ம பேசுவோம். நம்ம மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். நான் சார்கிட்டே வந்து பேசிட்டு ஏதாவது ஒரு அவங்க சேனலில் வந்து கேட்கணும். இப்போ நான் பண்ணது வந்து அவருடைய ட்ராவலில் வந்து சும்மா ஒரு சின்ன பார்ட்டு தான் இல்லையா. அது வந்து எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு வந்தே பாரத் மாதிரி அந்த ட்ரெயின் அவருடைய இது. அதில் நான் ஏதோ சும்மா அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஏறி அப்படி இறங்கிட்டேன் நான். ஸோ அந்த வண்டி எந்த அளவுக்குலாம் ட்ராவல் பண்ணியிருக்கு, எப்போ ஆரம்பித்து எப்போ முடிஞ்சதுன்றதெல்லாம் அவருக்கே தானே தெரியும். ஸோ அதனால் அவர்கிட்டே நம்ம கேட்கணும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு முயற்சி பண்ணுறேன் நான். முயற்சி பண்ணால் நம்ம ஆகாய நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணாங்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்த சஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்.